ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு நியூ மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் காலேஜுக்கு ஃப்ரெஷர். அங்கே ஒரு வால் இருக்குது. அந்த வாலில் நிறையா பேர் அவங்கவுங்க பெஸ்ட் விஷஸ் எழுதியிருக்காங்க. இதில் நம்ம ஹீரோயினும் அவங்க பெஸ்ட் விஷஸ் போடுறாங்க. அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட பிரதர் மேலே ஒரு 10 இயர்ஸாக க்ரஷ் இருக்குது. அது இந்த காலேஜில் வந்து 2 பேரும் கமிட் ஆகணும் அப்படின்றது தான் நம்ம ஹீரோயினோட பெஸ்ட்டு விஷஸே. அப்படின்னு எழுதிட்டுருக்கும்போது கரெக்டாக வந்து டைம் ஆயிடுது காலேஜுக்கு. அதனால அவங்க வேக வேகமாக ஓடுறாங்க. அப்படி ஓடும் தான் நம்ம ஹீரோ என்ட்ரி ஆறாரு. கரெக்டாக ஹீரோ மேலே ஹீரோயின் மோதிடுறாங்க. மோதினதில் ஹீரோ கையில் இருந்த காஃபி ஹீரோ மேலே கொட்டிடுது. நம்ம ஹீரோ இதில் சீனியர். நம்மளுடைய ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சாரி சாரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொட்டின காஃபிக்கும் ட்ரெஸ்ஸில் அழுக்காயிருக்கும்ல, அது எல்லாத்துக்குமே நான் காம்பன்சேஷன் பே பண்ணுறேன், எனக்கு வீசாட்டில் நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. கிளாஸ் முடிஞ்சோன்னே பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாமல் போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, வீசாட்டில் நம்பர் கேட்டு அப்படியே உன் கான்வர்சேஷனை வளர்த்துற போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி தெரியாதவங்க கிட்டலாம் வீசாட்டில் சேட் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வந்துடுறாங்க. ஹீரோயினும் கிளாஸ்க்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இந்த பொண்ணு அழகாக இருக்குல்ல, ஏன் இந்த பொண்ணை நீ லவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் இதே மாதிரி இவளை ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹீரோக்கு ஒரு ஞாபகம். அப்போ தான் அவர் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. அப்போ தான் அவங்க ஸ்கூலில் வந்து இந்த பொண்ணு படிச்சிருப்பா போல். இந்த பொண்ணு 9th இருக்கும், நம்ம ஹீரோ 11th படிச்சிருக்காங்க. அப்போ ஒரு மேக்ஸ் ஒலிம்பியாட் நடந்திருக்கு. அதில் நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. இது நம்ம ஹீரோக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. இதில் ஏற்கனவே நம்ம ஹீரோயின் அவங்க பிரதர் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த பிரதர் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவங்களும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, அவங்க பிரதர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ இந்த காலேஜில் சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. அவங்க கையில் இருந்த ஒரு சின்ன கிஃப்ட்டை நம்ம ஹீரோயினுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அப்போ தான் நம்ம ஹீரோவும் என்ட்ரி ஆகாரு ஹீரோட ஃப்ரெண்டு கூட. நம்ம ஹீரோயினையும் ஹீரோயினோட பிரதரையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவங்க 2 பேரும் லவ்வர் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படியே அடுத்த சீன் கொண்டு போகிறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ரூம்மேட்ஸ் கூட இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த காற்றுல ஹீரோயினோட இன்னர் வந்து பாருங்க நம்ம ஹீரோட ஃபேஸில் கீழே விழுந்துருது. அங்கேயே ஒரு சில பொண்ணுங்கலாம் இருக்காங்க. அவங்களும் சொல்கிறாங்க, யார் அந்த தைரியமான பொண்ணு, இப்படி நம்ம சீனியர் மேலேயே இப்படி ஒன்று பண்ணுறாளே, இவளுக்கு தனி தைரியம் தான் வேணும், ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறா பாரு அப்படின்ற மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு செம கோவம் வந்துடுது ஹீரோயின் மேலே. ஆனால் யார் இதை போட்டது அப்படின்றது நம்ம ஹீரோக்கு தெரியாது. உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இது ஒரு வேளை அன்றைக்கி காஃபி உன் மேலே ஊற்றின பொண்ணோட தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ செமையா கோவப்பட்டு இப்போ நான் அவளை கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இப்போ நீ கீழே இறங்கி வரலனா உன்னைய தேடி நிறையா பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயினோட ரூம்மேட் சொல்கிறாங்க, எட்டி பார்த்துட்டு, யார் இவனா, இவன் தான் நம்ம காலேஜ்லேயே ஃபேமஸ் ஆனவன், இவர் மேலேயா நீ போட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் அவங்க ரூம்மேட்டில் சொல்கிறாங்க, நான் நேற்று இவன் மேலே தான் காஃபியே ஊற்றுனேன், இன்றைக்கி வேறு இப்படி வேறு நடந்துருச்சு, இனிமேல் இந்த உலகத்துட்டு என்னால் போக முடியும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க நம்ம ரூம்மேட் கிட்ட. இதை கேட்ட ரூம்மேட் செம்மையாக ஷாக் ஆகிட்டாங்க. நம்ம ரூம்மேட் ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க, என்னாலாம் உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கீழே இருந்து சொல்கிறாங்க, நான் 3 எண்றதுக்குள்ளே இப்போ நீ கீழே வரல அவ்வளோதான், உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி பயங்காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் கவுண்ட் ஒன்னை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு செம பயமாயிடுது. ஹீரோயினும் கீழே போகிறாங்க. கீழே போய் நம்ம ஹீரோட்ட சாரி சாரி அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினும் காற்றுல பறந்து விழுந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து கொஞ்சம் பொண்ணுங்கலாம் சொல்லி நம்ம ஹீரோயினை சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. அவங்க என்னெல்லாம் சொன்னாங்கன்னா, ஏன் ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உனக்கு இந்த வழி தான் கிடச்சிதா, சீ நீ இப்படியே பண்ணுற, உனக்கு ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இது வந்து நியூட்டான்ஸ் செகண்ட் லாவோடது, இது வந்து ஒரு கிராவிடேஷன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாரும் இதை கேட்டு ரொம்ப சிரிக்கிறாங்க. என்ன நீ மேக்ஸை இதுலேயும் கொண்டு வந்துட்டியா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இது கீழே விழுன்னு எனக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அங்கே இருந்தவங்க சொல்கிறாங்க, ஓ உனக்கு நம்ம ஹீரோ வரது மட்டும் முன்னாடியே தெரிஞ்சு போட்டியா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கேட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினை பார்க்கும்போது ஏதோ இன்னசென்ட்டாக தெரியுது.
இப்போ நம்ம ஹீரோயின் மேலே போய் அவங்க ரூம்மேட்ட சொல்கிறாங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ரூம்மேட் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் இவனை ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன், இவன் ஒரு ப்ளே பாயா, வீக் வீக் ஒவ்வொரு பொண்ணு கூட இருப்பானா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினோட ரூம்மேட்ஸும் சேர்ந்துட்டு அங்கே போய் பார்க்குறாங்க அந்த வால்ல. அங்கே பார்த்தா நெறைய பேர் நம்ம ஹீரோக்கு தான் வந்துட்டு க்ரஷ்ஷா இருக்காங்க. இவ ஒருத்தி மட்டும் தான் வேற மாரி எழுதியிருக்கா அப்படின்றத நம்ம ஹீரோயினோட ரூம்மேட் சொல்றாங்க. அப்பதான் அங்க வந்து நம்ம ஹீரோயினோட பிரதர் ஒருத்தங்க சொல்லியிருந்தோம்ல, அவங்க வந்து கூப்பிடுறாங்க. இந்த மாரி நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து நைட்டு டின்னருக்கு போறோம். நீ வரியா? அப்படின்ற மாரி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இத கேட்டா செம ஷாக். ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்கள தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க கமிட் ஆயிட்டாங்கல்ல அதனால. உடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "இல்ல, இல்ல நான் வரல. நான் நைட் ஷாப்பிங் போறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கிளாஸ்ல போய் உட்கார்றாங்க. அப்பதான் ஒரு மெசேஜ் வருது. அதுல என்ன இருக்குன்னா, இந்த மாரி புரொஃபசர் வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தங்கள வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு வராங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவ பார்த்துட்டு அதுல கிளாஸ்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் ஹீரோவ பாராட்டிட்டே இருக்காங்க. அவங்க ஸ்டைல் பாரேன், அவங்க எவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்போ தான் நம்ம ஹீரோவ க்ளோஸ்லயே பார்க்குறேன் அப்படின்ற மாரி நெறைய பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் புக் எடுத்து மூஞ்ச மறைச்சுக்கிட்டாங்க. நம்ப ஹீரோயின் தான் அந்த கிளாஸ்லயே செம்ம டாப்பரா இருப்பாங்க. இப்போ நம்ம புரொஃபசர் வந்து நம்ம ஹீரோயின தான் சம் சால்வ் பண்றதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. நம்ப ஹீரோயின் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் அவ்ளோ க்ளோஸா அவங்க கூட போணுமா? அப்படின்ற மாதிரி. அப்புறம் புரொஃபசர் கூப்பிட்டுட்டே இருந்தனால நம்ம ஹீரோயினும் அங்க போறாங்க. போனதுக்கப்புறம் நம்ப ஹீரோயினும் ஐ டு ஐ பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு சாக் எடுத்து ஹீரோயின்ட்ட குடுக்குறாங்க சம் சால்வ் பண்ண. நம்ம ஹீரோவும் போய் சம் சால்வ் பண்றாங்க. அதே இடத்துல நம்ம ஹீரோயினும் சம் சால்வ் பண்றாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப ஃபாஸ்ட்டா எல்லா சம்ஸும் சால்வ் பண்றாங்க. அத பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் சம் சால்வ் பண்றாங்க. நம்ம ஹீரோ சம் சால்வ் பண்ணி முடிச்சுருவாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்காக விட்டு குடுத்துருவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அதில வின் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்வாங்க ஹீரோ கிட்ட வந்துட்டு, இந்த மாரி "நீங்க எனக்காக விட்டு தானே குடுத்தீங்க?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்பாங்க, "ஓ! இத சொல்ல தான் நீங்க வந்தியா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் அத அப்படியே பார்த்துக்கிட்டே நிப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வராங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "இந்த மாரி நான் நைட் ஃபுல்லா எப்போ லைட் ஆஃப் பண்ணுவாங்களோ, அப்பதான் லைப்ரரிலேருந்து வெளில வருவேன். அது முடியும் நான் லைப்ரரில தான் இருப்பேன் படிச்சுக்கிட்டு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, "நீ ஏன் இவ்ளோ கிரிஞ்சா பிஹேவ் பண்ற? இப்படிலாம் பண்ணனா உனக்கு லவ் கண்டிப்பா செட் ஆகாது." அப்படின்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, "இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஃப்ரீ கோச்சிங் மாரி எல்லாருக்கும் நடத்துறாங்க. வா உன்னைய நான் அங்க கூட்டிட்டு போறேன். நீ அங்கருந்து எல்லாமே கத்துக்கலாம்." அப்படின்ற மாரி ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அங்க போய் நம்ம ஹீரோய பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாரி பயம் வந்துருது. அதுவும் இல்லாம அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த மாரி நான் அடுத்த வாட்டி உங்க முன்னாடி வரமாட்டேன் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. அதனால நம்ம ஹீரோயினும் அங்கருந்து ஓடி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ரோட்ல நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, "இங்க நம்ப காலேஜ் வாசல் பக்கத்துல வந்துட்டு இந்த மாரி ஒரு ஷாப் இருக்கும். அங்க டக் கிரேவிலாம் சூப்பரா இருக்கும். நம்ம அங்க போய் சாப்பிடலாம்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும், "ஆ சரி ஓகே." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்பதான் கரெக்ட்டா ஒருத்தன் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட பேக் வந்து திருடிட்டு ஓடிருவான். அவன தொரத்துறதுக்கு நம்ம ஹீரோயின் பின்னாடியே ஓடுவாங்க. கரெக்ட்டா ஆப்போசிட்ல நம்ம ஹீரோவும், ஹீரோட ஃப்ரெண்டும் நடந்து வந்துட்டுருப்பாங்க. கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் ஓடும்போது ஒரு கல்லு தடுக்கி வந்து நம்ம ஹீரோ மேல உள்ள போற மாரி போவாங்க. அப்போதான் நம்ம ஹீரோயின் கரெக்ட்டா ஹீரோட பேண்ட்ட அவுத்து விட்டுருவாங்க. அதனால ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துரும். ஏற்கனவே 2 வாட்டி நம்ம ஹீரோயின் இந்த மாரி பண்ணியிருக்காங்க. இப்ப 3வது வாட்டி. இத கேட்ட ஹீரோக்கு செம கோவமாயிருது. அதனால நம்ம ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க, "உனக்கு சாகணும்னு ஆசையா என்ன? எப்ப பார்த்தாலும் ஏன் இப்படி பண்ற?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயினும் நெறையா சாரி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு ரொம்ப அசிங்கமானதுனால, நம்ம ஹீரோயின கைய புடிச்சு இழுத்துட்டு போய் கேட்பாங்க. இந்த மாரி, "நான் உன்ன என்ன பண்ணேன்? நான் ஏதாவது உன்னைய சீண்டுனனா? இல்லன்னா உன் பேரண்ட்ஸ சீண்டுனனா? அப்ப ஏன் நீ எப்ப பார்த்தாலும் என்னைய இந்த மாரி பண்ற?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்வாங்க, "இல்ல, இல்ல என்னோட ஃப்ரெண்டோட பேக்க வந்து இந்த மாரி ஒருத்தன் வந்து திருடிட்டு போயிட்டான். அவன தொரத்த போய் தான் நான் ஓடி வந்தேன். அப்போதான் கல்லு தடுக்கி உங்க மேல விழுந்துட்டேன். எதையாவது புடிக்கணும்னு தோணுச்சு, நான் உங்க பேண்ட்ட புடிச்சுட்டேன்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்வாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேட்பாங்க, இந்த மாரி "நீ எனக்கு என்ன காம்பன்சேஷன் குடுக்க போற?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் உடனே டக் வாங்க வச்சிருந்த காச எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோட்ட குடுத்துருவாங்க. அவங்க கிட்ட சொல்லவும் செய்வாங்க, "இந்த மாரி நான் டக் வாங்கணும்னு வச்சிருந்தேன். நானும் என் ஃப்ரெண்டும் சாப்பிடலான்னு போனோம். அப்பதான் இந்த மாரி நடந்தது. அதனால இந்த கேஷ நீங்களே வச்சுக்கோங்க." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அந்த நம்ம ஹீரோயினோட இன்னசென்ட் ரொம்ப புடிச்சு போயிருது. சரி நானும் இந்த கேஷ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேட்பாங்க, "இந்த மாதிரி நானும் உனக்கு ஏதோ குடுக்கணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்ற மாரி போய் நம்ம ஹீரோயின் கூட க்ளோஸா போய் கிஸ் பண்ற மாரி போவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கட்ட தள்ளி விட்டுருவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு பயம் வந்துரும். "நான் போறேன், போறேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஹீரோ கிட்ட.
அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்லையும் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்லுவாங்க, எனக்கும் மேலே ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, ஆனால் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா கண்டிப்பாக நீ எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட்ட ஒன்று கொடுப்பாங்க. அது ஒரு செயின் மாதிரி இருக்கும். அது நம்ம ஃபோனோட இதில் வந்து கேஸில் வந்து மாட்டிக்கலாம். அதை கொடுத்துட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி இதை நீங்கள் உங்கள் ஃபோன் கேஸில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா லக்காக இருக்கும், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டோட போகிறாங்க. அந்த செயினை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வரும். இது ஏற்கனவே ஒரு வாட்டி நடந்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி. அப்போ தான் ஹீரோ ஞாபகப்படுத்தி பார்ப்பாங்க. இதே மாதிரி ஸ்கூலில் இதே பொண்ணு அதாவது அவங்க அண்ணா இருக்காங்கல்ல, ஒரு பிரதர்ன்ட்டு, அவங்களுக்கு இதே செயினை கிஃப்ட் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு ரொம்ப லக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுப்பா. கொடுத்துட்டு ஒரு செல்ஃபியுமே எடுத்துப்பா. இது எல்லாமே நம்ம ஹீரோ அங்கேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ப்ரெசென்ட்டில் யோசித்து பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் திடீர்னு அவருக்கு தலை வலிக்கிற மாதிரி ஆயிரும். அப்போ தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கரெக்டாக வந்து சொல்லுவாங்க, இப்போ தான் உனக்கு பிரெயினில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அது பண்ணி ½ இயர் தான் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால ரொம்ப யோசிக்காத அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, எனக்கு வந்துட்டு மெமரி எல்லாம் லாஸ் ஆன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட சீனை காட்டுவாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயின்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்த் நம்ம காலேஜில் ஒரு கான்சர்ட் மாதிரி வருது, அதுக்கு நீ ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாம் நான் வயலினில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இதுக்கு 2 பேர் சொன்னாங்க, என்னுடைய இன்னொருத்தங்க யாருன்னு எனக்கு தெரியல, அதுக்கு நாளைக்கு காலேஜ் காலேஜ் முடிச்சுட்டு ப்ரொஃபஸர் மறுபடியும் வந்து பார்க்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க, அது யாராக இருக்கும் அப்படின்னு மாதிரி. அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. அதில் நம்ம ஹீரோவும் ஹீரோனோட தங்கச்சியும் இருக்காங்க. ஹீரோனோட தங்கச்சி ஹீரோ போகும்போது கேட்குறாங்க, எங்கே போகிற, என்னையும் கூப்பிட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் கரெக்டாக அவங்க வயலினை கொண்டுட்டு வராங்க. அப்போ நம்ம ஹீரோவையும் பார்த்துறாங்க. ஹீரோ பார்த்த ஹீரோயினுக்கு செமையாக ஷாக் ஆகிடுது அங்கே. ஏன்னா அவங்க தங்கச்சி கூட நின்றனால நம்ம ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இதுதான் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் போல் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. நினச்சிட்டு வேகமாக அந்த இடத்த கிராஸ் பண்ண போகும்போது விழுந்துடுறாங்க கீழே. கீழே விழுந்த வேகத்திலே வேகமாக எழுந்துச்சு நடந்து போயிடுறாங்க. ஹீரோயின் கீழே விழுந்ததுனால அவங்க கால்லையும் செமையாக அடிபட்டுருது. அப்போ தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க, இந்த வயலினை ஏற்கனவே நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு அவருக்கு யோசனை வருது. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, இந்த வயலினை இந்த பொண்ணு ஏற்கனவே ஸ்கூல்லையே வாசிச்சிருப்பா. அப்போ நம்ம ஹீரோவும் அங்கே தான் இருந்திருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயினும் கிளாஸில் போய் வயலின் வாசிச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டு ஏன் இங்கே யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோவும் ஹீரோயின் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு வேளை நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்குள்ளே டேட்டில் இருக்கும்போது நம்ம நடுவில் போனனால ஏதாவது சொல்ல வந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதுக்காக வந்திருக்க மாட்டாங்க. அவங்க கீழே விழுந்தாங்கல்ல, அதனால சின்னதாக ஆயின்மெண்ட் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது கரெக்டாக ஆப்போசிட்டாக ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் வருவாங்க. கரெக்டாக ஹீரோயின் ஹீரோ மேலேயே லைட்டாக மோதிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்பாங்க, என்ன நீ பார்த்தாலும் என் மேலேயே வந்து மோதுறோம், ஒரு வேளை உனக்கு என் மேலே ஏதாவது க்ரஷ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, இன்றைக்கி ஏன் ட்ரீட்டு வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு ட்ரீட் வச்சு நாங்கள் சாப்பிட்றதா, நாங்கள் வேணால் ட்ரீட் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு சாப்பிட மூடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் எனக்கு சாப்பிட மூடு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால ஹீரோயினோட ஃப்ரெண்டும் மட்டும் சாப்பிட்டுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க 4 பேரும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போது அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம ஹாட் பாட் சாப்பிட்டதுனால ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, ஆரஞ்சு சோடா வாங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, என்ன ஒரு கோஇன்சிடென்ட், ஹீரோக்கும் வந்து ஆரஞ்ச் சோடா தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, ஓ பசங்களுக்கும் இதெல்லாம் பிடிக்குமா, இதெல்லாம் பிடிக்காதுன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கலான்னு போயிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோ மட்டும் தான் தனியாக இருப்பாங்க. ஹீரோ கையை காட்டுன்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் கையை திருப்பி காட்டுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்ன உன்னை கல்யாணமாக பண்ண போகிறேன், இல்லை ரிங்காக போட போகிறேன், நீ எதுக்கு கையை இப்படி காட்டுற அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் உடனே கையை மாற்றி காட்டுவாங்க. ஹீரோ ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்து காலையில் அடிபட்டுச்சுல, அதனால இதை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. நம்ம ஹீரோயினும் அதை வீட்டில் போய் போட்டுப்பாங்க. அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் கிளாஸ் ரூமில் வயலின் ப்ராக்டிஸ்க்காக வந்து நிற்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த கொலாபரேஷன் பார்ட்னரே நம்ம ஹீரோ தான் அப்படின்ட்டு. ஹீரோவும் அதே இதில் தான் வந்து வயலின் வாசிப்பாங்க. அப்போ ஹீரோயின் கேட்பாங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான வயலின் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, கேஷுவல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் உள்ளே நினச்சிப்பாங்க, என்ன ஒரு கோஇன்சிடென்ட், நானும் அதான் நினைச்சேன், எனக்கும் அதான் பிடிக்கும், நம்ம ஹீரோயினுக்கும் அதான் பிடிக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிப்பாரு.
அதுக்கப்புறம் கிளாஸும் கம்ப்ளீட் ஆகிடுது. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்றதுனால எடுத்து வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, உனக்கு தான் அடிபட்டிருக்குல்ல, நீ எப்படி நடப்ப, கால்லே அடிபட்டிருக்கு, அதனால நீ என் தோளில் ஏறிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷையாகிடுது. இல்லை இல்லை வேணாம், நான் இப்படியே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, இப்படியே எப்படி போவேன், நடக்க முடியாது, அதனால நீ என் மேலே ஏறிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோ மேலே ஏறிடுறாங்க. ஹீரோ அப்படியே போகிற இடத்துலலாம் கேட்குறாங்க, உனக்கு வந்துட்டு நீ என்ன வெட்கப்படுறியா, நீ வெட்கப்பட்டு இது வரைக்கும் பார்த்ததில்ல, ஆனால் இன்னைக்கு தான் நீ வெட்கப்படுறத பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே இருக்காங்க. அப்புறம் ஹீரோயினோட பிளேஸும் வந்துடுது. அதனால ஹீரோயின் வந்துட்டு இறங்கி போயிடுறாங்க. அப்போ தான் அங்கேருந்து 3 பேர் வந்தாங்க. அந்த 3 பேரும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ மேலே ஏறி இருந்ததை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அங்கேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் நேற்று வரைக்கும் எலியும் பூனை மாதிரி இருந்தாங்க, இன்றைக்கேன்னு இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க, ஒரு வேளை 2 பேர்த்துக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்ற மாதிரி குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயினும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அங்கே வராங்க. வந்துட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் போயிடுறாரு. அப்படியே அடுத்த சீன் கட் பண்ணி காட்டுறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு திடீர்னு யோசனை வருது, இந்த மாதிரி நமக்கு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஆசையாக இருக்குது, ஆனால் அதில் உள்ள போகவும் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கரெக்டாக அங்கே வராங்க. அப்போ தான் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோட வயலினோட கொலாபரேஷனே ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டு ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்க. அதை கேட்ட ஹீரோயின் சைலண்ட்டாக இரு, இங்கே யாராவது கேட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக அப்போ தான் நம்ம ஹீரோவும் அங்கே வராங்க. ஹீரோ அங்கே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இன்னொரு மெடிசன் கொடுக்குறாங்க. இன்னொரு மெடிசன் கொடுத்து உன் காலில் அடிபட்டிருக்குல்ல, அதுக்கு இதை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு ஒரே ஷாக்கு, என்ன நம்மகிட்ட இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனுக்கு போகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் இருக்காங்க. ஹீரோ கிட்ட ஹீரோ ஃப்ரெண்ட் கேட்குறாங்க, என்ன நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறியா, எந்த பதிலும் சொல்லவே மாட்டேங்கிற, என்ன சொல்லுன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, உன் வேலையை பார்த்துட்டு போறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் உன் கூட 10 வருஷமாக இருந்திருக்கேன், உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், நீ என்கிட்ட ஏதோ மறைக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனுக்கு கொண்டு போகிறாங்க. அடுத்த சீனில் நம்ம ரூம்மேட்டும் அப்புறம் ஹீரோயின் தான் இருக்காங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, என்ன நூடுல்ஸ் இங்கே இருந்தது பார்த்தியா அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இல்லைன்னு இருப்பான், ஆனால் அவள் தான் சாப்பிட்டுருப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வரும் நம்ம ஹீரோயினுக்கு. அதை அட்டன் பண்ணி பேசினா அந்த ஹீரோ தான் பேசுவாங்க. அதாவது என்னென்னா, நம்மளுக்கு ரிஹர்சல் எடுக்கிறதுக்கு பிளேஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க போகிறதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து ஃபோன் கட் பண்ணிடுவார். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரிஹர்சல் எடுக்கிறதுக்கு பிளேஸ் கிடைக்காது, அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. இதில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோனுக்கு கால் வரும். யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா தான் கால் பண்ணியிருப்பாங்க. அவங்க அம்மா இந்த மாதிரி சொல்லுவாங்க, என்னம்மா எப்படி இருக்க, என்ன பண்ணுறேன்னா கேட்டுட்டு அப்புறம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உன் பிரதர் ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு அதாவது ஏற்கனவே ஃபஸ்ட் சீனில் வந்திருக்கோம்ல, அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வெட்டிங் ரிங் வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சேடாக. அதுக்கு நம்ம ஹீரோயினும் எதுவும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்கன்னா, அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த மாதிரி நினச்சேன், என் வருங்கால மருமகன் வந்து இவன் தான் அப்படின்ற மாதிரி நினச்சேன், பார்த்தா வேற பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறானா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஃபீலிங்கோடையே, ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோட அம்மாவும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ சின்ன வயசுலேருந்தே நீ அவனை தான் கல்யாணம் பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்த, இப்போ பாரு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போகிறா. அதுக்கு நம்ம ஹீரோனும் சொல்லுவாங்க, சின்ன வயசில் சொன்னதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இப்போ அதே மாதிரி பண்ண முடியுமாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோன்னு நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க, இனிமேல் அவன் பர்த்டே இனிமேல் அவன் கூட சேர்ந்து நம்மளால கொண்டாட முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி நினச்சி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் உட்காந்து அழுதுட்ருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வருவாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு வந்து உட்காருவாங்க. உட்காந்துட்டு பார்க்கும்னா அவள் அழுததெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் ஏன் அழுற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு வந்து இந்த சம் வந்துட்டு எனக்கு போட வரல, கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு சம் வந்து போட்டு கொடுப்பாங்க. ஆனால் ஹீரோ என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு வேளை பிரேக்கப் பண்ணனால தான் வாழ்கிறாளோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வேணா ஃப்ரீயாக தான் இருக்கேன், உனக்கு சம்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் சம்ஸ் சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க. சொல்லிக் கொடுத்து முடிச்சு பார்த்தா மணி 12 மணி ஆயிடுச்சு. அதனால் நம்ம ஹீரோவும் சொல்லுவாங்க, மணி வந்து 12:00 ஆயிடுச்சு, நம்ம காலேஜ் டோரும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க, என்னது மணி 12:00 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா லைட்லாம் ஆஃப் ஆயிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஃபோனில் சார்ஜும் இல்லை. அதனால் நம்ம ஹீரோட்டே கேட்பாங்க, உங்கள் ஃபோனில் சார்ஜ் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஹீரோ ஃபோனில் சார்ஜ் இருக்கும், ஆனால் ஹீரோ வேணும்னே போய் சொல்லியிருப்பாரு, என் ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை அப்படின்ற மாதிரி. லைட் ஆஃப் ஆனோடனே
ஹீரோயினுக்கு வந்து ஒரே பயமாயிரும். ஹீரோவ வந்து கட்டி பிடிச்சிருவாங்க. கட்டி பிடிச்சிட்டு சொல்லுவாங்க, "எனக்கு இந்த மாரி லைட் ஆஃப்னா பயம். உங்கள கட்டி பிடிச்சுக்கிறேன்" அப்படின்ற மாரி. அதனால நைட்டு ஃபுல்லாவுமே நம்ம ஹீரோவ தான் கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க ஹீரோயின். நைட் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போறதுக்காக வெளில போவாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு வெளில போகாதீங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு ஹீரோ வரதுக்கு லேட் ஆயிரும். அதனால நம்ம ஹீரோயின் என்னாச்சு என்னாச்சுன்ற மாரி தேடி போகும்போது கரெக்ட்டா ஹீரோ மேலயே விழுந்துருவாங்க. அப்புறம் என்ன ஹீரோவும் ஒரே கட்டி பிடிச்சிட்டு தான் நைட் ஃபுல்லா இருந்தாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவங்க ஃப்ரெண்ட் வந்து மெசேஜ் போட்டிருப்பாங்க. இந்த மாரி எங்க இருக்கீங்க அப்படின்ற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாரி காலேஜ் டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் நான் வேணா வரவா அப்படின்ற மாரி கேட்பாங்க. இல்லைனா செக்யூரிட்டிய வந்து சொல்லவா அப்படின்ற மாரி. இல்ல நீ உன் வேலைய மட்டும் பாரு. எதுவுமே நீ பண்ண தேவையில்ல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்து கண்டுபிடிச்சுருவாங்க. பக்கத்துல ஜூனியர் பொண்ணு இருக்கா அப்படின்ற மாரி கேட்பாங்க. ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோன் எடுத்து உள்ள வச்சுருவாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஹீரோவோட தோள்ல தான் ஹீரோயின் படுத்திருப்பாங்க. அப்படியே ஹீரோவும் தூங்கிருவாங்க. காலைல ஏந்திச்சு பார்த்துட்டு 2 பேரும் வந்துட்டு சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போலான்னு வந்துருவாங்க. ஹீரோக்காகவே ஹீரோயின் நெறைய பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோ வந்துட்டு, "நீ இவ்ளோ சாப்பிடுவியா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. "இல்ல, இல்ல உங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக தான் இவ்ளோ வாங்கிட்டு வந்தேன்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்லுவாங்க. அப்ப தான் கரெக்ட்டா ஹீரோயினோட பிரதர் ஒருத்தங்க இருந்தாங்களா, அவங்க வருவாங்க. அவங்க வந்துட்டு பேசும்போது இவங்க பிரதர் அப்படின்ற மாரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு க்ளூ கிடைச்சிரும். அத வச்சுட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாங்க. நெனைப்பாங்க இந்த மாரி, அது பிரதர் தான் போல, இவளோட லவ்வர் கிடையாது அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. இவட்ட கேட்கும்போது, அவங்க வந்து என்னோட நெய்பர் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம இன்னொன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம்னா, நம்ம ஹீரோக்கு வந்து ஞாபகம் வர மாரி இருக்கும். ஆனா வராது. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஆள் அவன் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சோனயே, ஹீரோக்கு செம்ம ஹாப்பி ஆயிரும். பார்த்தீங்களா, எவ்வளோ ஹாப்பி ஆயிட்டாரு ஹீரோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோவும் சொல்லுவாரு, "இந்த மாரி நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்துரு. நம்ம பியானோ பிராக்டிஸ் பண்ணலாம்." அப்படின்ற மாரி சொல்வாரு. உடனே இத கேட்ட ஹீரோயின் வந்துட்டு ரூம்மேட்ஸ்ட்ட போய் சொல்வாங்க. ரூம்மேட்ஸ்க்கு பொறாம தாங்க முடியாது போல. ஆனா, அத வந்து நம்ம ஹீரோயின்ட்ட காட்டிக்கவே மாட்டாங்க அவங்க. அப்படியே கேஷுவலா பேசுற மாரி, நல்ல விதமா பேசுற மாரி பேசுவாங்க. பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாரி ரொம்ப அக்கறையாலாம் பேசுன மாரி பேசுவாங்க. ஆனா, உள்ளுக்குள்ள நெனச்சிட்டுருப்பாங்க. ஹீரோயின அவனுக்கே பிடிக்கல. ஆனா, நம்ப காலேஜோடைய ரொம்ப ஹேண்ட்ஸமான தான் ஹீரோ. அவனுக்கு மட்டும் இவள எங்கேருந்து புடிச்சிட்டு போகுது அப்படின்ற மாரி உள்ள நெனச்சிட்டு ஆனா, அந்த பொண்ணுக்கு தெரியாது நம்ப ஹீரோக்கு ஹீரோயின தான் புடிச்சிருக்குன்ட்டு. இது மட்டும் தெரிஞ்சதுன்னா, அவ என்ன பண்ணுவான்னே தெர்ல. அப்புறம் நம்ம ஹீரோயினும் பியானோவ எடுத்துட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்கு போறாங்க. ஹீரோ வீட்டுக்கு போன உடனே ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. பார்த்தா வீடே அவ்ளோ பெருசா இருக்கு. அப்புறம் ஹீரோ சொல்றாங்க, "இந்த மாரி உன் ஸ்லிப்பர்ஸ வந்து இங்க வச்சுட்டு இந்த ஸ்லிப்பர்ஸ் மாத்திக்கோ" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒரே டவுட். இங்க எப்படி பொம்பள செருப்பு வந்தது? அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் ஹீரோயினும் போய் அங்க போய் உட்காந்தாங்க. உட்காந்துட்டு நம்ம ஹீரோவும் கேட்டாங்க, "உனக்கு சாப்பிட என்ன பிடிக்கும்?" அப்படின்ற மாரி கேட்டாங்க. ஆரஞ்ச் சோடாவா? இல்லன்னா ஸ்ட்ராபெர்ரி யோகர்ட்டான்ட்டு. நம்ம ஹீரோனுக்கு ஒரே யோசனை. நம்மளுக்கு புடிச்சது எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது? அப்படின்ற மாரி. நம்ம ஹீரோ யோகர்ட் ஓகே அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினையே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸ்ட்ராபெர்ரி யோகர்ட் குடிச்சிட்டு இருக்கும். ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஷையா ஆயிடுச்சு போல. ஏன் நம்மளையே பார்க்குறாங்க? ஒரு வேளை நம்ம ஃபேஸ்ல தான் ஏதாவது இருக்கோ? அப்படின்ற மாரிலாம் யோசிச்சாங்க. ஒரு வேளை நம்ம அழகே இல்லாதனால பார்க்குறாங்களோ? அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப பயந்துட்டாங்க. ஆனா ஹீரோயினுக்கு தெரியாது. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் அழகா இருக்கனால பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஹீரோவால தாங்க முடியல. ஹீரோ உடனே வந்துட்டு வாயில வந்துட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஒட்டிட்டு இருந்திருக்கும் போல. அத தொடச்சு விட்டுட்டு கேட்டாரு. இந்த மாதிரி உனக்கு ரிலேஷன்ஷிப்குள்ள வரதுக்கு எதனா இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்படின்ற மாரி. அது நம்ம ஹீரோயின் சொன்னாங்க, எனக்கு தோணுன்றப்பலாம் ரிலேஷன்ஷிப் என்னால ஆரம்பிக்க முடியாது அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, ஹீரோயின் அவங்களே நல்ல ஆளுன்னு நெனச்சுக்கிறாங்க போல. எனக்கெல்லாம் யார் செட் ஆவா? அப்படின்ற மாரி ஹீரோட்ட சொல்வாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ உடனே அட்டாக் பண்ற மாரி ஹீரோயின்ட்ட போவாங்க. போயிட்டு வந்துட்டு, "நீ ஏன் என்னைய சூஸ் பண்ணக்கூடாது?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "இல்ல, இல்ல நீங்களே இருக்கறதுலயே நம்ம காலேஜ்ல இருக்கறதுல ஹேண்ட்ஸமானது நீங்க மட்டும் தான். நீங்க எப்படி என்னைய லவ் பண்ணுவீங்க?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. அதுவும் இல்லாம நான் இந்த காலேஜ்க்கே ஃப்ரெஷரு. நம்ம 2 பேரும் எப்படி அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ சொல்வாங்க, "நானா வந்து பொய்யெல்லாம் சொல்லல. உண்மைய தான் சொல்றேன். சரி ஏதோ ஒண்ணு. நீ சாப்பிடுறியா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் அது வேணான்னுவாங்க. "இல்ல, இல்ல என் கையெல்லாம் அப்படியே நம நமன்னு சொறி எடுக்குது. நான் இப்பவே உனக்கு சமைச்சு குடுப்பேன்." அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்வாரு. நம்ம ஹீரோயினும் உடனே ஒரு மாரி சொல்வாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவே சொல்வாங்க, "சரி நம்ம முதல்ல பியானோ பிராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னனாலும் பார்த்துப்போம்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சரின்னு 2 பேரும் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு உள்ள ஏதோ ஒரு மாதிரியே இருக்கும். அதனால அவங்க ஒழுங்காவே பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம ஹீரோட்ட சொல்வாங்க, "இந்த மாரி நான் நாளைக்கு ஒழுங்கா வந்து பண்றேன். இன்னைக்கு ஏதோ எனக்கு ஒரு மாரி இருக்கு." அப்படின்ற மாரி சொல்வாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்வாங்க, "சரி விடு நான் உனக்கு சொல்லி தரேன்." அப்படின்ற மாரி சொல்வாங்க. சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பாங்க, "நீங்களா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. "ஆமா நான் தான்." அப்படின்ட்டு இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ்ன்னு ஒரே ஹீரோயின்ட்ட ரொமான்ஸ் தான். அப்புறம் நம்ம ஹீரோ இப்படின்றதுக்குள்ள எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அங்கேயே நின்டு பார்த்துக்கிட்டே ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோனும் வந்து உட்காந்துட்டு சொல்லுவாங்க, "வாவ்! இவ்ளோ டிஷ்ஷஸா? செம்மையா இருக்கு. பார்க்கும்போதே சூப்பரா இருக்கு." அப்படின்ற மாரிலாம் நல்லா ஐஸ் வைப்பாங்க.
அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் சாப்பிடணும் இதான் கரெக்ட் சான்ஸு. இவளுக்கு இருட்டுனா தான் பயம். இருட்டுல தான் நம்மள கட்டிப்பிடிப்பா அப்படின்றதுக்காகவே வேணும்னே லைட் ஆஃப் பண்ணிருவாரு. அப்புறம் நம்ம ஹீரோவும் வந்துட்டு, "நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்" அப்படின்ற மாரி போவாரு. ஆனா நம்ம ஹீரோயின் விடவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்துப்பாரு. ஃப்ரெண்டு வந்தோனே 2 பேரும் கட்டி பிடிச்சத பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து உட்காருவாங்க. உட்காந்தோனே எங்க நம்ம ஹீரோ பண்ண தில்லுமுல்லு வேலைலாம் தெரிஞ்சிருன்றதுக்காக கரெக்ட்டா ஹீரோட ஃப்ரெண்டு வந்தா ஹீரோவும் லைட்ட ஆன் பண்ணிருவாரு. இப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் கண்டுபிடிச்சுருவாங்க. ஆனா ஹீரோ வந்து ஏதோ சொல்லி சமாளிச்சுருவாங்க. "அப்படி இங்க ஏன் இருக்கீங்கன்னு?" கேட்டப்போ தான் ரிஹர்சலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு கிளம்பிருவாங்க. போவாங்க. ஆனா போக மாட்டாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, "ஏன் சாப்பிட்டுட்டு போ வேண்டியது தானே" அப்படின்ட்டு. அப்புறம் ஹீரோயினும் சாப்பிட உட்காந்துருவாங்க. அப்புறம் 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் ஹீரோட ஃப்ரெண்ட் கேட்பாங்க, "இந்த மாரி உன் ஃபோன்ல இது இருக்கு, அவன் ஃபோன்லயும் இது இருக்கு எப்படின்னு?" கேட்டப்போ தான், "நான் தான் வந்துட்டு ஹீரோ குடுத்தேன்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்புறம் "என்கிட்ட இன்னொன்னும் இருக்கு, உங்களுக்கும் தரேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அத வந்துட்டு ஆனா நம்ம ஹீரோ வந்து புடுங்கிருவாங்க. "எதுக்கு உனக்கு இதெல்லாம்?" அப்படின்ற மாரி புடுங்கி வச்சுப்பாங்க. புடுங்கிட்டு சொல்லுவாங்க நம்ம ஹீரோயின்ட்ட, "இந்த கோல்டு ரொம்ப நல்லாயிருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க, "இது கோல்டெல்லாம் கிடையாது" அப்படின்னு. "பரவால்ல ஏதோ ஒண்ணு கலர்ஃபுல்லா இருக்குல்ல, நீ இத வச்சுக்கோ" அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போறதுக்காக பஸ் ஏற போவாங்க. ஆனா ஹீரோ வந்து தனியா விட மாட்டாங்க. அப்புறம் தான் வந்துட்டு ஹீரோயினோட பிரதர பத்தி பேசுவாங்க. அப்ப தான் வந்துட்டு ஹீரோ சொல்லுவாங்க, "ஓ! உனக்கு அவன் தான் வந்து லவ்வரா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, "இல்ல, இல்ல. அவங்களுக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துருச்சு" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்புறம் 2 பேரும் ஏதோ சில்லித்தனமா ஏதோ பண்ணிட்டுருப்பாங்க. சின்ன பசங்க விளையாடுற மாரி என்னது 100 இயர்ஸ் ஒண்ணா இருக்கணும் அப்படின்ற மாரிலாம் பேசிட்டுருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வரும். நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ற மாரி. அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. இதில வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு உட்காந்து ஏதோ புக்ல ஏதோ படிச்சுட்டுருக்கும்போது, அங்கேருந்து அன்னைக்கு நம்ம ஹீரோ கூட ஒரு பொண்ணு, அதாவது ஹீரோட தங்கச்சி பேசிட்டு இருந்தாங்களா, அவங்க வந்து ஹீரோயின்ட்ட கேட்பாங்க, இந்த மாரி ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு அப்படின்ட்டு. ஹீரோயின் உள்ளயே நெனச்சுப்பாங்க, இவனுக்கு இவ்ளோ அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்ற மாரி நெனச்சுப்பாங்க. நெனச்சுட்டு அவனுக்கும் வலியும் சொல்வாங்க. அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க ஹீரோவையும், ஹீரோட ஃப்ரெண்டையும். அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட் இந்த மாரி கேட்பாங்க. எனக்கு கம்ப்யூட்டர் தேவைப்படுது ஒரு சில வேலைலாம் பார்க்கறதுக்காக" அப்படின்ட்டு. "தருவியா?" அப்படின்ற மாரி கேட்கறதுக்கு ஹீரோ வந்து சொன்னாங்க, "எவ்வளோ நேரம் வேணும்?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு, "டைம்லாம் ப்ராப்ளம் இல்ல. ஆனா ஏதாவது நீ வீடியோஸ் ஏதாவது வச்சிருக்கியா என்ன?" அப்படின்ற மாரி கேட்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் இந்த மாதிரி சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வெளியில போலாம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே யோசனை. அந்த பொண்ணு வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ? அப்படின்ற மாதிரி. அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. அதில ஹீரோவும், ஹீரோட ஃப்ரெண்டும் இருக்காங்க. அந்த வால்ல வந்து பெஸ்ட் விஷஸ் இருக்குல்ல, அதில ஏதோ பேப்பர்ல ஏதோ எழுதியிருக்கும் போல. அத பார்த்துட்டு ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆறாரு. அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, "இந்த மாரி நீ இப்பவே எதுவும் ஆக்ட் பண்ணல அப்படின்னா, உனக்கு தேவையான ஒண்ண தான் இன்னொருத்தங்க எடுத்துட்டு போயிருவாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. அதில வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு லேப்டாப் பார்த்துட்டு இருப்பாரு. அத பார்த்த ஹீரோயின், "உங்களுக்கு இதெல்லாம் ஏதோ பண்ண தெரியுமா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு பார்ப்பாரு. பார்த்தோனே ஹீரோயின் வந்து பயந்துருவாங்க. ஏதோ தப்பா சொல்ட்டோமோ அப்படின்ற மாரி. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பியானோ வந்து வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட பியானோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக எடுத்து வைப்பாங்க. அப்பந்தான் வந்துட்டு தெரியாம அவங்க இடுப்புல வந்து இடிச்சுப்பாங்க. அது ஏற்கனவே ஒரு நாள் வந்துட்டு இடிச்சிருந்திருப்பாங்க. அவங்களுடைய அதாவது ஹீரோவோடைய சிஸ்டர பார்க்கும்போது. அது இடிச்சோனே செமையா வலிக்கும் போல. அதனால ஹீரோ வந்துட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி "நீ காட்டு, எந்த இடத்துல இடிச்சதுன்னு நான் வேணா மெடிசன் போட்டு விடுறேன்" அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க, "இல்ல" அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, "என்னால என்னோட கிளாத்த வந்து ரிமூவ் பண்ண முடியாது. நீங்க வேணா உங்க கிளாத் ரிமூவ் பண்ணிக்கோங்க" அப்படின்ற மாரி கோவத்துல சொல்லுவாங்க. அதனால ஹீரோயினும் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. உடனே ஹீரோயின் வந்து கத்த ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ வந்து சொல்வாங்க, "இந்த மாரி நான் மெடிசன் குடுக்குறேன். எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்றேன். நீ அத வீட்ல போய் அப்ளை பண்ணிக்கோ" அப்படின்ற மாரி சொல்வாங்க. உடனே ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்து உட்காருவாங்க. உட்காந்ததுக்கப்புறம் ஹீரோவும் வந்துட்டு மெடிசன் அப்ளை பண்ணி காட்டுவாங்க. அதையும் வந்துட்டு ஹீரோயின் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருவாங்க. அப்புறம் அவங்க ஏற்கனவே சாட்டர்டே வெளில போயிறதா பிளான் போட்டிருந்தாங்கல்ல, அது வந்து ஒரு மூவி பார்க்குறதா இருக்கும். அதனால மூவி வந்துட்டு பார்க்குறது வந்து ஹாரர் மூவியா இருக்கும். அதனால பயத்துல வந்துட்டு ஹீரோயின் மூவிலாம் பார்த்துட்டு ஓடி வருவாங்க. அப்பதான் ஹீரோட்ட சொல்லுவாங்க, "உங்களுக்கு பயமாவே இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அப்ப வந்து ஹீரோ சொல்வாங்க, "இந்த மாரி நீ என்ட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட தானே" அப்படின்ற மாரி. உடனே ஹீரோயின் வந்து யோசிப்பாங்க, "என்ன அட்வான்டேஜ்?" அப்படின்ட்டு. அப்பதான் ஹீரோ சொல்லுவாங்க, "இந்த மாரி லைட் ஆஃப் பண்ணணும்னு நீ என்னைய கட்டி புடிச்சல்ல, அததான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ கட்டி புடிச்சும் காட்டுவாங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்லுவாங்க, "உங்களுக்கு எவ்வளோ வேணும்?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அப்புறம் ஹீரோ சொல்றாங்க, "இந்த மாரி நம்ம வந்து ட்ரெஸ் வாங்கலாம்" அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க, "ஏன் இருக்கிற ட்ரெஸ்ஸே போட்டுக்கலாம்ல" அப்படின்ட்டு. அப்பதான் ஹீரோ சொல்றாங்க, "நான் ரெட் நீ கிரீன் போட்டேன்னா நம்ம டிராஃபிக் லைட் மாரி ஆயிருக்கும். உடனே பிரிஞ்சுருவோம். அதனால வேற ஏதாவது கலர் வாங்கலாம்னு" சொல்லிட்டு ஹீரோ கூட்டு போய் ட்ரெஸ் வாங்கி குடுப்பாரு. அத பார்த்துட்டு ஹீரோயின் கேட்பாங்க, "எதுக்கு இவ்ளோ காசுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டு? நம்மட்ட தான் ஏன்தான் அதிகமா ட்ரெஸ் இருக்கே அதெல்லாம் போட்டுக்கலாமே" அப்படின்ட்டு. ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் கேட்காம ட்ரெஸ் எடுத்து குடுப்பாரு. அப்புறம் ஹீரோ சொல்வாரு, "இந்த மாரி நான் சின்ன வயசா இருக்கும்போதே எங்க அம்மா கூட வந்து ஃபோட்டோ எடுப்பேன். அதுவும் பூத்ல போயி. இப்ப அதெல்லாம் கிடைக்காது." அப்படின்ற மாரி ஃபீல் பண்றாரு. உடனே ஹீரோயினும் சொல்லுவாங்க, "நம்ம 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்." அப்படின்ட்டு 2 பேரும் ஃபோட்டோஸும் எடுத்துப்பாங்க.
அப்புறம் ஹீரோவும் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் காட்டி பார்த்தியா நம்ம 2 பேருக்கும் எவ்வளோ ஒரு மேட்ச் இருக்கு. நம்ம சூப்பரான கப்பிள் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டுட்ட போய் சொல்றா, இந்த மாரி ஒரு பர்சன் என்னைய ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்றாரு அப்படின்ட்டு. அது யார் யாருன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கேட்குறாங்க. அப்புறம் தான் ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம ஹீரோ தான் அப்படின்ட்டு. அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்பாங்க, இந்த மாரி நீ அக்செப்ட் பண்ணியா அப்படின்ட்டு. ஹீரோயினும் சொல்வாங்க, இல்ல நான் இன்னும் எதுவும் சொல்லல அப்படின்ட்டு. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சொல்வாங்க, அவனுக்கு என்ன ஹேண்ட்ஸமா இருக்கான், ரிச்சா இருக்கான். அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அக்செப்ட் பண்றதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு கேட்குறா, "நீ ஏன் அவன பார்த்து பயப்படுறியா?" அப்படின்ற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "இல்ல, இல்ல அப்படிலாம் இல்ல. இந்த கான்சர்ட் முடிச்சோனே நான் WeChatலேருந்து அவன டெலீட் பண்ணிடுவேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறம் அடுத்த சீன் நம்ம ஹீரோவையும், ஹீரோட ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஃபோன் ஏதோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, "என்ன ஸ்க்ரோல் பண்ற?" அப்படின்னு. நம்ம ஹீரோ அது எதுக்குமே பதில் சொல்லல. அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, "இந்த மாரி நீ ஜூனியர் பொண்ணோட மெசேஜ்க்காக ஏதாவது வெயிட் பண்றியா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ ஏன் அப்படின்ற மாரி கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் கேட்குறாங்க, "ஏன் அந்த பொண்ணு உன்னைய ஏதாவது அவாய்ட் பண்றாளா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ ஏதோ எக்ஸாம்பிள்லாம் சொல்றாரு. ஆஸ்ட்ரிச்சோட ஹெட்டு அந்த மாரி எதனோ சொல்றாரு. பக்கத்துல வந்தாலே ஓடி போயிடுறா அப்படின்ற மாரி. அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. அதில நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட பிரதர் ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பர்த்டே விஷஸ் போடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. இதில என்ன அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கும் ஹீரோக்கும் என்ன சம்மதம் அப்படின்ற மாரி கேட்குறதுக்கு ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, பிரதர் மாரி அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ உடனே ஃபோன் வாங்கி நான் அவள லவ் பண்றேன். அவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாரி சொல்லி கட் பண்ணிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க, "நீ அவனுக்கு பர்த்டே மெசேஜ் மட்டும் தான் போட்டியா? இல்ல வேற எதுனா போட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபோன காட்டுறாங்க. "இத பாருங்க நான் பர்த்டே மெசேஜ் மட்டும் தான் போட்டேன்." அப்படின்ற மாரி. அப்புறம் நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் எடுத்த ஃபோட்டோ வந்துட்டு ஹீரோவோட ஃபோன்ல வால்பேப்பரா வச்சிருந்துருக்காங்க. அத நம்ம ஹீரோயின்ட்ட காட்டுறாங்க. ஹீரோயினும் உடனே சாரி நான் இப்போதைக்கு என்னோட பாய் ஃப்ரெண்டா வந்துட்டு யோசிக்கிற மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு ஓடிர்றாங்க அங்கருந்து. அப்புறம் நைட்டெல்லாம் ஹீரோயின் ரோட்ல உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க பர்த்டேக்கு வந்துட்டு இனிமே அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் இது பண்ணுவாங்க அப்படின்ற மாரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ, ஹீரோயின் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் ஒண்ணும் இல்லன்றாங்க. ஹீரோ கேட்குறாங்க, "டக்ஸ் வேணுமா?" அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின், "இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம்." அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோவ கேட்குறாங்க, "வேற என்ன பண்றது? வேற ஏதாவது சர்வ் பண்ணணுமா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் உடனே எழுந்து சொல்றாங்க, "இந்த மாரி ஜோக் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க." அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாங்க, "இல்ல, இல்ல நான் ஜோக்லாம் பண்ணல. உண்மைய தான் சொல்றேன்." அப்படின்னு நம்ம ஹீரோயின கட்டிப்பிடிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட்ட கேட்குறாங்க, "ஃபர்ஸ்ட் டே காலேஜ்ல வந்துட்டு என் பக்கத்திலேயே வராத நீங்க, இப்ப என்ன இப்படி பண்றீங்க?" அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட்ட கேட்குறாங்க. அப்பதான் ஹீரோ சொல்றாங்க, "இந்த மாரி நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்து யாரோ இன்டர்நெட்ல போட்டுருக்காங்க. அதனால இந்த ஹோல் காலேஜுக்குமே தெரியும். நீ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றது." அப்போ நான் என்ன பண்றது? அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, "இதெல்லாம் கொஞ்ச நாள்லயே எல்லா மக்களும் மறந்துருவாங்க." அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ சொல்றாங்க ஹீரோயின் கிட்ட, "இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்." அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் அத நம்பவே இல்ல. "என்கிட்ட பொய் சொல்லாதீங்க." அப்படின்ற மாரி ஹீரோட்ட சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, "நீ என்ன என்னைய நம்ப மாட்டேங்கிறியா?" அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க. ஹீரோ கேட்குறாங்க ஹீரோயின் கிட்ட, "என்னைய பார்த்தா என்ன எல்லா பொண்ணுங்க பின்னாடியும் சுத்துற மாரியா இருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, "ஆமா நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. அதனால அப்படி நான் நெனச்சேன்." அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, "நான் இப்ப தான் உங்கள மொத டைம் பார்த்தேன். அதாவது எப்பன்னா காஃபி கரெக்ட்டா கொட்டுனப்போ" அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோ யோசிக்கிறாங்க, "ஓ! அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த எதுவுமே ஹீரோயினுக்கு ஞாபகம் இல்ல" அப்படின்றது. அப்புறம் ஹீரோயினும் அங்கருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. இதுல நம்ம ஹீரோ புரொஃபஸர பார்க்க போறாரு. அங்க புரொஃபசர் சொல்றாங்க, "என்ன ஒரு கோஇன்சிடென்ட்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு, "இப்ப தான் உங்கள டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலயும் தேடிட்டு வந்தேன். நீங்க இங்க இருக்கீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோ சொல்றாங்க, "ஒரு ரிப்போர்ட் குடுத்துட்டு இதுதான் வெஹிக்கிள் கிராஷ் ஆன ரிப்போர்ட்" அப்படின்ட்டு நம்ம புரொஃபசர்ட்ட சொல்றாங்க. அந்த ப்ரொஃபசர் நம்ம ஹீரோட்ட சொல்றாங்க, "உனக்கு நெறைய திறமை இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, "என்கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அந்த ப்ரொஃபசர், "உன்னுடைய கிராஜுவேஷன் ப்ராஜெக்ட்லாம் எப்படி போகுது?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, "நான் என்னோட மைண்ட் செட்ட மாத்திக்கிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அந்த ப்ரொஃபசர், "ஏன் என்னாச்சு?" "ஓ! ரீசென்ட்டா கேள்விப்பட்டோமே அந்த யூனிவர்சிட்டில ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுனாலயா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின தான் கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சொல்றாங்க, "இப்ப நான் வந்துட்டு ஒரு சூப்பர் கார் டிசைன் பண்ணிட்டுருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அந்த ப்ரொஃபசர், "ஓ! சூப்பர் குட். அதுக்கு வந்துட்டு நீங்க நேம்லாம் வச்சுட்டீங்களா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிற மாரி இருக்காரு. அப்ப அதுக்கு அந்த ப்ரொஃபசர், "சீக்கிரமா வேலைய பார்க்க ஆரம்பி." அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் கரெக்ட்டா அந்த நம்ம ஹீரோயினோட பிரதர் இருக்காங்களா, அவங்க என்ட்ரி ஆறாங்க. அவங்க வந்து, "ப்ரொஃபசர் உங்கள யாரோ கூப்பிடுறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்றாங்க. அதாவது ஃபோன் கேஸ்ல நம்ம ஹீரோயின் ஒரு சார்ம் குடுத்தாங்கல்ல, அதே சார்ம் அவங்க பிரதர்ட்டயும் இருந்தது.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பையன்ட்ட கேட்குறாங்க, "இந்த சாம் உனக்கு யார் குடுத்தது?" அப்படின்ற மாரி. அதுக்கு அந்த பையன் சொல்றான், "இது வந்துட்டு எனக்கு ஒரு கிஃப்ட்டா வந்தது" அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே சொல்றாங்க, "இந்த மாரி என்கிட்ட நெறையா இருக்கு. அதுவும் இல்ல அந்த பொண்ணு என் ஹார்ட்டே திருடிட்டு போயிட்டா" அந்த மாரி சொல்றாங்க. அத கேட்டு அந்த பையனுக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ அந்த சார்ம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுறாங்க. அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. இதில நம்ம ஹீரோவும், ஹீரோட ஃப்ரெண்டும் இருக்காங்க. ஹீரோ அந்த பால குடுத்து ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட, "இத நீ தூக்கி போடு" அப்படின்னு சொல்றாங்க. "இதுதான் உன்னோட லாஸ்ட் பால்" அப்படின்ற மாரியே சொல்றாங்க. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, "நீ தூக்கி போடு. இதுக்கு நான் நெறைய தரேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓ! அப்போ ஓகே. இந்த டீல் சூப்பரா இருக்குன்ட்டு ஹீரோட ஃப்ரெண்டும் தூக்கி போட போறாங்க. கரெக்ட்டா அப்ப போய் ஹீரோயின் மேல தூக்கி போட போறாங்க. ஹீரோ போய் காப்பாத்துற போற மாரி அப்படியே நடிச்சிடுறாங்க. அதனால பாலுமே ஹீரோ மேல பட்டுருது. உடனே ஹீரோக்கு அடிபட்ட மாதிரியே அப்படியே காட்டிக்கிறாங்க. உடனே ஹீரோயினும் சொல்றாங்க, "ஏன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஏந்திரிங்க" அப்படின்ட்டு. "கால்ல அடிபட்டது எப்படி நீ பெரிய விஷயம்னு சொல்ற?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது எல்லாமே பிளான் தான். அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டுமே இருப்பாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அவங்க சொல்லுவாங்க, "இவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. பெரிய பிரச்சனையாயிற போது" அப்படின்னுவாங்க. அதனால ஹீரோயினுமே ஹீரோவ கூட்டிட்டு போவாங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்லுவாங்க, "உங்களுக்கு ஒண்ணும் அவ்வளோ அடிபட்ட மாரி தெரியலையேன்னு." அதுக்கு ஹீரோ சொல்லுவாங்க, "நான் வேணா ட்ரெஸ் கழட்டி காட்டவா?" அப்படின்ட்டு. "இல்ல, இல்ல வேணாம், வேணாம் அடிபட்டத ஒத்துக்கிறேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோயின் கேட்குறாங்க ஹீரோ கிட்ட, "இங்க நெறைய பேத்துக்கு உங்கள பிடிக்குது. அப்போ நீங்க எதுக்கு என்னைய சூஸ் பண்ணீங்க?" அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, "அதான் ஏன்னு எனக்கும் தெரியல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயினும் அங்கருந்து போயிடுறாங்க. அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. இதில ஹீரோயினும், ஹீரோயினோட ரூம்மேட்ஸும் இருக்காங்க. அப்பதான் அவங்க ரூம்மேட்ஸ் ஃபோன்ல ஒண்ண பார்த்துட்டு, "நீ இப்ப ரொம்ப பெரிய ட்ரபிள்ல இருக்க" அப்படின்ற மாரி ஹீரோயின்ட்ட சொல்றாங்க. ஹீரோயினும் என்ன ஆச்சுன்னு பார்த்தப்ப தான், அந்த ஹீரோ வந்துட்டு ஒரு நாள் ஹீரோயின தூக்கிட்டு போனாங்கல்ல, அந்த ஃபோட்டோ நெறைய இன்டர்நெட்ல போயிருக்கு. இத வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு காட்டுறாங்க. அதுல வர கமெண்ட்ஸ் கூட எல்லாருமே படிச்சு பார்க்குறாங்க. அதுல நெறைய பேர் வந்துட்டு சூப்பர் மேட்ச், பெர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. இத பார்த்த ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஹீரோயினும் உடனே ஹீரோவ மீட் பண்ணி சொல்றாங்க. இந்த மாரி இன்டர்நெட்ல ரொம்ப பெரிய டாபிக் போயிட்டுருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாரி. ஹீரோவும் ஹீரோயின்ட்ட சொல்றாங்க, "நம்ப வந்துட்டு நம்ம லவ் மேட்டர பத்தி என் அப்பாட்ட சொல்ட்டேன். நீ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்" அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோயினும் கேட்குறாங்க, "இது எப்படி நீங்க சொல்லலாம்?" அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, "என்னோட நியூ கார் வந்துட்டு இன்னும் சீக்கிரத்தில லான்ச் பண்ண போறோம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதனால நெறைய காம்படிட்டர்ஸ் கூட இந்த மாரியான ஃபோட்டோஸ் லீக் பண்ணி நெறைய வேலைகள பார்த்துருக்கலாம். அதனால நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்ட்ட சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட சொல்றாங்க, "சரி நான் ஓகே. நான் உங்க கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு இது மட்டும் சொல்றாங்க. ஹீரோயின் அதுக்கு கண்டிஷன் போடுறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும்னா. அதாவது இந்த 3 மந்த்ஸ் மட்டும் தான் நான் உங்க கூட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது அவரோட வெஹிக்கிள் சேல் ஆற வரைக்கும் மட்டும் இருக்கேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. என்ன இது ஹீரோ இவ்ளோ சீக்கிரமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. அப்புறம் என்ன ஒரே 2 பேத்துக்கும் லவ்ஸ் தான். அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு ஒரு சாக்லேட் பாக்ஸ் கிஃப்ட் பண்றாரு. அப்புறம் ஹீரோயினும் ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "ரொம்ப இமேஜினேஷனுக்குள்ள போகாத" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஹீரோயின் வெட்கப்படுறத ஃபோட்டோ எடுத்துட்டு, "இத நான் உன்னோட ஆளுக்கு அனுப்பிச்சு விடவா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. கரெக்ட்டா அப்போன்னு பார்த்து ஹீரோனோட அம்மாவும் கால் பண்ணி ஹீரோயின்கிட்ட பேசுறாங்க. "இந்த மாரி நானும் இன்டர்நெட்ல இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன்ம்மா" அப்படின்றாங்க. "இந்த மாரி நீ அந்த பையன லவ் பண்றியா? அத ஏன் என்ட்ட நீ சொல்லவே மாட்டேங்கிற? நார்மலா டேட்டிங் பண்றதுலாம் நார்மல் தானம்மா?" அப்படின்ட்டு ஹீரோனோட அம்மா ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் எந்த பதிலுமே சொல்லாம உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, "இந்த ஃபோட்டோஸ பத்தி எனக்கே முதல்ல தெரியாதும்மா" அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோட அம்மா சொல்றாங்க, "எனக்கு உன் ஃபேஸ் ரியாக்ஷன வச்சே எல்லாமே தெரிஞ்சிரும்மா. என்கிட்டருந்து நீ எதுவும் மறைக்க நினைக்காத" அப்படின்ற மாரி ஹீரோயோட அம்மா ஹீரோயின்ட்ட சொல்றாங்க. அப்போன்னு பார்த்து ஃபோனும் கட் ஆயிடுது. அப்படியே நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டி, "இது இன்னும் ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. இத இன்னும் யாரும் டெலீட் பண்ணல போல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுட்ட சொல்றாங்க, "எனக்கு ரிசல்ட் தான் தேவை. அத தவிர ப்ராசஸ் எதுவுமே எனக்கு தேவையில்ல" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் போடுறாங்க. இந்த மாரி நாளைக்கு காலைல பியானோ ட்ரெய்னிங்க்கு வந்துரு என் வீட்டுக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க பார்த்தா ஹீரோ வந்துட்டு கேஷுவலா ஒரு ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்காங்க. அதான் ஹீரோயின் ஒரே யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க ஏன் இப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க.
ஹீரோ வந்து உட்காருன்னு சொல்கிறாங்க, ஹீரோயினும் வராங்க. கரெக்டாக இதான் டைமுன்ட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துடுறாங்க. இழுத்த வேகத்தில் ஹீரோ மடியில் ஹீரோயின் 2 பேரும் ஐ டு ஐ வேற. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு எனக்கு இன்னைக்கு நைட்டு சாப்பிட இது வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ரிஹர்சலுக்கு தான் வந்தேன், இதை சாப்பிடலாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாங்க, இதை நீ சாப்பிடலாம் இல்லை நான் உன்னே சாப்பிட்ருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயின்கிட்ட வந்துட்டு என்னை கிஸ் பண்ணுன்னு கேட்குறாங்க. அதுக்கே ஹீரோயின் முடியாது அப்படின்னு தலையை திருப்பிடுறாங்க. ஏன்னு கேட்டால் இது கிஸ் பண்ணுறது அப்படின்றது 2 பேத்துக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ கேட்குறாங்க, அதாவது முடியாதுன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் ஹீரோயினும் எஞ்சி வாங்க வயலின் வாசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. உடனே 2 பேரும் வந்துட்டு வாசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த கான்சர்ட் டேயும் வந்துடுது. அன்றைக்கி ஹீரோயின் செம்ம அழகாக ரெடியாகி போகிறாங்க ஹீரோயின் ஃப்ரெண்டு கூட. ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, உனக்கு குளிரும்ல, நான் வேணால் வீட்டில் போய் துணி எடுத்துகிட்டு வரவா அப்படின்ற மாதிரி. இல்லை இல்லை இதுக்குன்னு வீட்டுக்கு போகணுமா, இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவங்களுடைய சட்டையை கழட்டி உனக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாங்க. உடனே பின்னாடி பார்த்தா ஹீரோ அவரோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போட்டு விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் ஷர்ட்டே கழட்ட போவாங்க. கரெக்டாக ஹீரோயின் வந்துட்டு எல்லாருமே இருக்காங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. அப்புறம் ஹீரோயின்கிட்ட ஹீரோ சொல்கிறாங்க, இன்றைக்கி நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மேக்கப்பில். அதுக்கப்புறம் 2 பேரும் நடந்து போகிறாங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நான் இவனை இப்படி பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கான்சர்ட்டும் முடிச்சிடுது. அப்புறம் ஹீரோ வந்துட்டு சொல்கிறாங்க ஹீரோயின்கிட்ட, இன்னைக்கு கான்சர்ட் ரொம்ப சூப்பராக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோயின் ஹீரோட 2 கண்டத்துலையுமே கிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. இதில் வந்துட்டு அவங்க காலேஜில் வந்துட்டு ஒரு சீரியலுக்கான ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதில் வர ஹீரோயின் செம்ம அழகாக இருக்காங்க. அதை பற்றி நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் கரெக்டாக ஹீரோவும் வராங்க. ஹீரோக்கு ஏற்கனவே அந்த ஆக்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு வீசாட்டில் வந்துட்டு மெசேஜ் போட்டிருப்பாங்க. ஆனால் ஹீரோ அதை எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்புறம் தான் ஹீரோ கிட்ட வந்து அந்த ஆக்டர் வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு கேட்பாங்க, இதுதான் உன் ஆளா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினை விட்டே கொடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல. அப்போ தான் அந்த ஆக்டர் ஹீரோ கிட்ட கேட்பாங்க, உங்கள் 2 பேத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லை உங்கள் கப்பிள்ஸ் அந்த மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே சமாளிச்சிடுறாரு. அப்புறம் ஹீரோ வந்துட்டு எல்லாரும் முன்னாடி ஹீரோயினை கிஸ் பண்ணுறாங்க. அதனால ஹீரோயின் கொஞ்சம் தள்ளி போய் கேட்குறாங்க, ஏன் எல்லாரும் முன்னாடி என்னை கிஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஹீரோ சொல்கிறாங்க, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சி சொல்கிறாங்க, உன்னை நான் கிஸ் வந்து நீ எப்போனாலும் பண்ணுவேன், எங்கேனாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோயினோட பிரதரும் வராங்க. ஹீரோயினை பிரதரை பார்த்த ஹீரோ வந்துட்டு ஹீரோனோட கையை இறுக்கி பிடிச்சிருக்காங்க. ஹீரோட பிரதரும் கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க ஹீரோ வந்துட்டு, இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நைட்டு இவ என் வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு உடனே, நான் எப்போ அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ அப்படியே சமாளிச்சிடுறாரு, இல்லை அவள் கொஞ்சம் ஷை ஆகுறா அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோனோட பிரதர் இருக்காங்களா, அவங்க சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அங்கிள்கிட்டையாட்டி சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட கேட்குறாங்க, நம்ம வேணால் டின்னருக்கு போகலாமா அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, இல்லை எனக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடறாரு. அப்படியே அடுத்த சீன் கொண்டு போகிறாங்க. இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்கிட்ட கோவமாக கேட்குறாங்க, நீ ஏன் வந்துட்டு உன் பிரதருக்கு வந்து ஷார்ட் நேமாக கூப்பிடுற, அதுவும் இல்லாமல் என் கையை எதுக்கு தட்டி விடுற, இன்னுமா நீ அவனை லவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், இதெல்லாம் பாஸ்ட்டு, இப்போ நான் அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் அவன்கிட்ட சகஜமாக பேசின காரணம் அவன்கிட்ட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தேன் நெய்பர் அப்படின்றதுனால அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ உடனே கேட்குறாங்க, நீ எப்போ ஏன் கூட கம்ஃபர்டபுளாக மாறுவ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட பொய் சொல்ல விரும்பலை, ஆனால் நம்ம கொஞ்ச நாள் தான் டேட்டிங் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோட்ட சொல்கிறாங்க. ஹீரோவும் உடனே அந்த இடத்த விட்டு வேகமாக கோவமாக போயிடுறாரு. அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. இதில் ஹீரோயினும் ஹீரோட அம்மாவையும் காட்டுறாங்க. ஹீரோயின் அம்மா ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. எதுக்குன்னா, அவங்களோட அங்கிள் வந்துட்டு அவங்க அப்பா பேரில் எல்லா லோனும் வாங்கியிருப்பாங்க. இப்போ அதை கட்ட முடியாமல் இருந்திருப்பாங்க. அதனால பேங்கர் வந்துட்டு அவங்க அப்பாவை சீக்கிரமாக லோன் கட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அந்த கேஷை ஃபுல்லாக திருப்பி வாங்கிட்டு போகிறதுக்காக அவங்க அம்மா வந்திருப்பாங்க. இதை தான் அவங்க அம்மா ஹீரோயின்கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோயினை போய் அவங்க அங்கிள்கிட்ட போய் சீக்கிரமாக கேஷும் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா ஹீரோயின்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க அவங்க அப்பாவை ஜெயிலுக்கெலாம் போக விட மாட்டோம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. இதில் ஹீரோவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இருக்காங்க.
அங்கே ஹீரோக்கு செமையாக ஃபீவர் அடிக்குது. உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டும் வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. அதுக்கு ஹீரோவும் வரமாட்டேன்னுவாங்க. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, அவளுக்காக நீ உன்னையே கொலை பண்ணிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ வந்துட்டு ஹீரோயின்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லு எனக்கு ஃபீவராக இருக்குது அப்படின்ட்டு. ஹீரோட ஃப்ரெண்டும் உடனே ஹீரோயினுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஃபீவராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹீரோட ஃப்ரெண்டும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவன் வந்து டோர் பூட்டியிருக்கான், அதனால யாராலையும் பார்க்க முடியல, நீ சீக்கிரமாக அவனை போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஹீரோயினும் ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோட வீட்டுக்கு போவாங்க. அங்கே போய் ஹீரோவை தொட்டு பார்த்தா செமையாக ஃபீவர் அடிக்குது. அதனால ஹீரோயின் வந்துட்டு என்ன இவ்வளோ ஃபீவராக இருக்குது ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் ஹீரோ கேட்குறாங்க, யார் சொல்லி வந்த அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, அதனால தான் உங்களை பார்க்க உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் சொல்கிறாங்க, இவ்வளோ ஃபீவராக இருக்குது ஏன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு கையில் அந்த லேப்டாப்பை வாங்கி கீழே வைக்கிறாங்க. அப்புறம் ஹீரோவும் சொல்கிறாங்க, நீ என்னை இக்னோர் பண்ணலை அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொன்னாங்க, நேற்று நான் சென்டென்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கேட்காம ஓடிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஹீரோ சொன்னாங்க, எனக்கு உண்மையை கேட்க விருப்பம் இல்லை, அதனால தான் நாங்கள் வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் கேட்குறாங்க ஹீரோ கிட்ட, இந்த மாதிரி சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு. ஹீரோ சொல்கிறாங்க இன்னும் இல்லைன்ட்டு. அதனால ஹீரோயின் வந்துட்டு நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரேன் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாங்க, எனக்கு பெஸ்ட் மெடிசனே நீ கிஸ் பண்ணாதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினும் எப்போ பார்த்தாலும் ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் கிஸ் பண்ணுறாங்க ஹீரோவை. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் சமைக்க போகிறாங்க. அப்போன்னு பார்த்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க ஹீரோயின். இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆச்சா அப்படின்றது. அதை வந்துட்டு ஹீரோ பக்கத்துலேருந்து கேட்டுகிட்டே தான் இருந்திருக்காரு. அப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம் தெரிஞ்சோடனே ஹீரோ வந்துட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு நிறைய கேஷும் கொடுத்துருக்காரு. ஆனால் ஹீரோயினுக்கு இது எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் ஹீரோயினுமே அவங்களுக்கு லன்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஹீரோட்ட கொடுக்க போனாங்க. அப்புறம் ஹீரோயினும் ஹீரோட்ட போய் கேட்குறாங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ என்னைய பற்றி நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ப்ரிப்பேர் பண்ண லஞ்சை ஹீரோவுக்கு கொடுக்குறாங்க. ஹீரோவும் அதை சாப்பிட்டு பார்த்து செம டேஸ்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் இன்னைக்கு நைட் இங்கேயே ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் முடியாதுன்றாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப கம்பல் பண்ணுறதுனால ஓகேன்னு சொன்னாங்க. அப்போ 2 பேர் என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் ஹீரோயினும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயினும் ஒன்றா தான் இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை எழுப்புறாங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா அப்படின்ட்டு. ஹீரோவும் அதுக்கு அப்படின்ற மாதிரி பதில் சொல்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்ண போகிறாங்க. அப்போது ஹீரோயின் வந்து தடுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க இன்னும் ப்ரஷ் பண்ணலையா, அதனால கிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஹீரோவை. அப்புறம் ஹீரோ கேட்குறாங்க, உனக்கு பசிக்குதா அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஹீரோயினும் ஆமான்னு சொல்கிறாங்க. அதனால் ஹீரோ வந்துட்டு வா உனக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் போய் ப்ரஷ் பண்ண போகிறாங்க. கரெக்டாக வெளியில் வரும் தான் ஹீரோனோட தங்கச்சி வராங்க. கரெக்டாக ஹீரோயினும் ஹீரோட தங்கச்சியுமே பார்த்துக்கிறாங்க. அப்புறம் ஹீரோட தங்கச்சியும் கேட்டாங்க, ஏன் நைட் ரொம்ப சீக்கிரமாக தூங்க போயிட்ட, உனக்கு ஃபீவர்னு உன்னை பார்க்கலான்னு கால் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோட தங்கச்சி கேட்குறாங்க, உனக்கு ஃபீவரை இங்கே பார்க்க வந்தால் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் ஹீரோயினோட கழுத்தில் இருக்க மார்க்கை ஹீரோவோட தங்கச்சி பார்த்துடுறாங்க. அப்புறம் ஹீரோட தங்கச்சி கேட்குறாங்க, இந்த மாதிரி என்ன இருந்தாலும் உங்களை என் அண்ணா இப்படி பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் வாயை மூடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோட தங்கச்சி வாயை மூட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அம்மாட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோவோட தங்கச்சி வந்துட்டு நீங்கள் பண்ணதை நானும் சொல்வேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க யாருக்கும், அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எடுத்துறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க அம்மாட்ட கால் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. அவங்க அம்மா சால்வ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் வந்துட்டு இவ்வளோ கேஷ் வந்து பே பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்கு செம்மையாக ஷாக் ஆயிரும். அதுவும் இல்லாமல் இதை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமன்றது ஹீரோனுக்கு டவுட்டாகவே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோனை கட் பண்ணிட்டு ஹீரோ பார்க்கறதுக்கு வேகமாக போவாங்க. அப்புறம் ஹீரோவை பார்க்கறதுக்கு வேகமாக ஹீரோயின் மலையில் நினைஞ்சுக்கிட்டே அதை பார்த்த ஹீரோ வந்துட்டு உடனே ஹீரோயினை கட்டிப்பிடிச்சி, எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை பார்க்க வர, ஏன் நீ ஒரு கொடை கொண்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்டு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயின் எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் எனக்கு கேஷ் பே பண்ணிங்களா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோகிட்ட கேட்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ கிச்சனில் இருக்குது நான் சைட்லேருந்து எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சவங்க வச்சு பே பண்ண வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹீரோயினும் சொல்லுவாங்க, இதெல்லாம் நீ எனக்கு ரீபே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன எப்படி ரீபே பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சிம்பிளாக சொல்லி முடிச்சிருப்பாரு. எப்படின்னா கிஸ்க்கு இவ்வளோ, ஹக்குக்கு இவ்வளோ அப்படின்ட்டு ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி, இதெல்லாம் நீ பண்ணாலே எனக்கு போதும், இதுவே எனக்கு ரீபேமெண்ட் தான், வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஷை ஆயிரும்.
இப்ப அப்படியே அந்த சீன கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுவாங்க. இங்க நம்ம ஹீரோயினும், ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின்ட்ட கேட்பாங்க. இந்த மாரி "நீ ரொம்ப மந்த்தாவே அவங்கள டேட் பண்ணிட்டே இருக்க. ஆனா இன்னும் உனக்கு அவங்கள புடிக்கிற மாரியே தெரியல. என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, "நான் அவனுக்காகனவ தான். எனக்கு அவன ரொம்ப புடிச்சிருக்கு." அப்படின்ற மாரி வெட்கப்பட்டுட்டே நம்ம சொல்வாங்க நம்ம ஹீரோயின். அப்ப தான் கரெக்ட்டா ஹீரோயினோட பிரதர் ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க வருவாங்க. அவங்க வந்தோனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்படியே நகன்றுவாங்க. அவங்க எதுக்கு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குல்ல, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் நம்ம ஹீரோயின் ஏற்கனவே கேட்டிருப்பாங்க போல. அது கிடைச்சோனே ஹீரோயின்ட்ட குடுக்க வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினோட பிரதர் இன்னொன்னு சொல்லியிருப்பாரு. என்னன்னா, "அடுத்த வருஷம் நான் வந்துட்டு பிஹெச்டிக்கு வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது." அப்படின்ற மாரி சொல்வாரு. நம்ம ஹீரோயின் உடனே கேட்பாங்க. இந்த மாரி நீங்க லவ் பண்ணீங்கல்ல, அது என்ன ஆச்சு? அப்படின்ற மாரி அவர்ட்ட கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, நாங்க பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம் ஒரு சில ப்ராப்ளம்னால அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. கரெக்ட்டா அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வரும். இந்த மாரி ஹீரோக்கு பர்த்டே இன்னும் விஷயே பண்ணல போல. அந்த மாரி மெசேஜ் வந்தோனே இவங்க அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு சீக்கிரமா ஹீரோவ பார்க்கறதுக்கு போவாங்க. கேக் கூட போவாங்க. ஹீரோக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க பர்த்டே மறந்துட்டாங்க அப்படின்ற மாரி. ஹீரோயின் வந்துட்டு உள்ள வந்துருவாங்க வீட்டுக்குள்ள. அப்ப வந்து ஹீரோ வந்து பேசவே மாட்டாங்க. இந்த மாரி என் பர்த்டே மறந்துட்டல்ல அப்டின்ற மாரி. அதுக்கு அவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "நான் எதுவும் ஆர்டர் பண்ணலங்க. நீங்க வீடு மாத்தி வந்து அட்ரஸ் மாத்தி டெலிவர் பண்றீங்க. இத நீங்க கொண்டுட்டு போயிருங்க" அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிரும். இந்த மாரி இதனால தான் அவங்க சொல்றாங்க அப்டின்றதுனால, அவங்க வந்துட்டு சாரி இனிமே நான் மறக்க மாட்டேன். ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்துட்டேன் அப்டின்ற மாரி சொல்வாங்க. அப்புறம் ஹீரோ கேட்பாங்க, "இந்த மாரி லாஸ்ட் நைட் உன் பிரதர் கூட எங்கேயாவது சாப்பிட போனியா?" அப்படின்ற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, "இந்த மாரி நான் இனிமே எப்பவுமே உங்க பர்த்டே மறக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்ண சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு கொஞ்சம் ஷை ஆவாங்க. ஏன்னா எனக்கு இது ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்வாங்க ஹீரோ கிட்ட. அப்புறம் கிஸ் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து இது பத்தல அப்படின்ற மாரி கேட்பாங்க. உடனே ஹீரோயினி இன்னொரு வாட்டி கிஸ் பண்ணுவாங்க. அதுவும் பத்தலன்னு கேட்பாங்க. அதனால இன்னொரு வாட்டி ஹீரோயின் கிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு சமாதானம் ஆயிருவாரு. அப்போதான் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லுவாங்க, "இந்த மாரி 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு பிரெயின்ல வந்துட்டு ஒரு சர்ஜரி மாரி பண்ணாங்க. அதனால என்னோட பிரெயின்ல வந்துட்டு ஒரு பார்ட் மட்டும் ஏதோ மறந்த மாதிரியே இருக்கு. நானும் அத நெறைய நாள் வந்து ஞாபகப்படுத்தி பார்த்துருக்கேன். ஆனா இதுவரைக்கும் எனக்கு அது ஞாபகமே வந்ததில்ல." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின்ட்ட சொல்றாங்க. ஹீரோயினும் ஒரு மாரி பாவமா பார்க்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு அவங்க லேப்டாப் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. இந்த மாரி என்னோட கம்ப்யூட்டர்ல ஒரு சில ஃபைல்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னால சால்வே பண்ண முடியல. உன்னால பண்ண முடிஞ்சுச்சுன்னா பண்ணு அப்படின்ற மாரி காட்டுவாங்க. அதுல உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். எல்லாமே நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோஸா தான் இருக்கும். அதாவது அவங்க ஸ்கூல் படிக்கும்போது அந்த மேத்தமெட்டிக் ஒலிம்பியாட்லாம் ஜெயிச்சாங்கல்ல, அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். அத பார்த்த ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆயிருவாங்க. இது எல்லாத்தையும் தான் நான் மறந்தேன். ஆனா, இப்போ நான் உன்னைய மறுபடியும் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாரி ஹீரோயின்ட்ட சொல்வாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட்ட சொல்வாங்க. இந்த மாரி உங்கள நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஆனா, நான் எவ்வளோ முட்டாளா இருந்திருக்கேன். நீங்க ஏன் என்ட்ட இத முன்னாடியே சொல்லவே இல்ல அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ சொல்லியிருப்பாங்க, "நான் உன்னைய எங்க வீட்டுக்கு கூட்டு வரணும்னு நெனச்சேன்." அந்த மாரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க, "நீங்க என்னைய எதுக்கு சாம்பியன்ஷிப் வாங்க வச்சீங்க? எல்லா இடத்துலயும் எதுக்கு என்னைய வின் பண்ண வச்சீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, "யாராவது லவ் பண்ற பொண்ணையே தோற்கடிப்பாங்களா?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே அந்த சீன் கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. இங்க வந்துட்டு அந்த ஒரு வால் இருந்ததுல்ல, அதுல வந்து அவங்கவங்க பெஸ்ட் விஷஸ்லாம் எழுதியிருந்தாங்கல்ல, அந்த வால்க்கு முன்னாடி எல்லாருமே நின்னுட்டுருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயினும் நின்னுட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வராங்க. ஹீரோ வந்தோனே எல்லாரும் நகன்றாங்க. ஹீரோயின் மட்டும் இப்ப நடுவுல இருக்காங்க. அதாவது அந்த வால்ல தான் வந்துட்டு நம்ப ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு கார் வந்து கண்டுபிடிச்சார்ல, அந்த காருக்கு வந்து நேம் வச்சிருப்பாரு. அத தான் அந்த வால்ல வந்து ஒட்டியிருப்பாங்க. அந்த காருக்கு நம்ம ஹீரோ பேருமே வச்சிருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, QC அப்படின்னு வச்சிருப்பாரு. அங்கருந்து ஒரு பையன் வந்துட்டு எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லி, இந்த காருக்கு பின்னாடி ஒரு இது இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர்ஃபுல் காருக்கு வந்து QCன்னு வச்சிருக்காங்க. ஏன் அந்த பேர் வச்சிருக்காங்கன்னு கேட்போமே அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்பாங்க. என்னன்னா, அதாவது ஹீரோவோட பேரும், ஹீரோயின் பேரும் கொலாப்ஸ் பண்ணி தான் இந்த நேம கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லார் முன்னாடியும் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் தான் பண்ணுவாங்க. அங்க இருக்க எல்லாரும் கத்துவாங்க. அக்ரின்ட்டு. அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிறதா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும், ஹீரோவும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயின தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போய் பெட்ல உட்கார வைக்கிறாங்க. ஹீரோயின் போய் உட்கார்ந்து கரெக்ட்டா கைப்பட்டு, அதில ஒரு சின்னதா பட்டன் மாரி வச்சிருப்பாங்க. அதில கைப்பட்டு வந்துட்டு கரண்ட் ஆஃப் ஆயிரும். ஹீரோயின் உடனே என்னாச்சு அப்படின்ற மாரி பார்ப்பாங்க. அப்பதான் ஹீரோ அந்த பட்டன எடுத்துட்டு வந்து பிரஸ் பண்ணுவாங்க. பிரஸ் பண்ணோனே லைட் வந்துரும். உடனே ஹீரோயினுக்கு செம்மையா ஷாக் ஆயிரும். அப்ப அன்னைக்கு வந்துட்டு என்ன ஏமாத்துனீங்களே, அதுவும் இதனால தானா? என்ட்ட நெறைய பொய் சொல்லியிருக்கீங்க. சொல்லுங்க என்னென்ன பொய்லாம் சொன்னீங்க? அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு மன்னிப்பு கேட்கறாங்க ஹீரோயின்ட்ட. அப்புறம் ஹீரோயினும் ஹீரோட்ட கேட்பாங்க. "சொல்லுங்க வேற என்னென்ன பொய்லாம் என்கிட்ட இருந்து சொல்லியிருக்கீங்க? என்ட்ட இருந்து என்னென்னலாம் நீங்க மறைச்சிருக்கீங்க?" அப்படின்ற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றாங்க, "இந்த மாரி நான் நெறைய பொய் சொல்லியிருக்கேன். இப்ப கூட நெறைய பொய் சொல்லியிருக்கேன்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின்ட்ட சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோயின் வந்துட்டு செம்மையா கொஞ்சம் ஷாக் ஆறாங்க.
அதனால நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. அதனால நான் என்ன பண்ணா நீ சமாதானம் ஆவ அப்படின்ற மாரி ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் உடனே சின்னதா ஒரு டவல் ஒண்ண வந்துட்டு ஹீரோயின் கையில குடுத்துட்டு, "நீங்க சரண்டர் ஆகுற மாரி காட்டுங்க. இத நான் ஃபோட்டோ எடுப்பேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதையும் நம்ம ஹீரோ வந்துட்டு பண்றாங்க. கைய 2யும் தூக்கிட்டு, அந்த சின்னதா வந்து டவலையும் கையில வச்சுட்டு, அதையும் ஃபோட்டோ எடுக்குறாங்க நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோவும் கேட்குறாங்க, "என்ன ஜெயில் கைதி மாரி என்ன ஃபோட்டோ எடுக்கிறியா?" அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "இந்த ஃபோட்டோவ நம்ம காலேஜோட போர்ட்ல வந்துட்டு ஸ்டிக் பண்ணணும்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு சொல்றாங்க, "இதுலயும் நீங்க நல்லா ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே ஃபோட்டோவ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு சென்ட் பண்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அத பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம ஹீரோவையும் மன்னிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேட்குறாங்க, "நம்ம கன்டின்யூ பண்ணலாம்." அப்படின்ற மாதிரி. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. இதில நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இந்த மாரி ஹீரோட்ட உங்க அம்மா பத்தி சொல்லுங்கன்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, "இந்த மாதிரி நான் உன்ட்ட பொய் சொன்னேன் லாஸ்ட் டைம். எங்க அம்மா இப்போ உயிரோட இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, "ஓ! சாரி." அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றாங்க, "எங்க அம்மா இல்லன்னா என்ன? எனக்கு நீ இருக்கேல்ல எங்க அம்மா மாதிரி." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகுது. அப்புறம் நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க ஹீரோ கிட்ட, "நான் உங்க கூட எப்பவுமே இருப்பேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் நடந்து போறாங்க. அவ்வளதான். இந்த மூவி முடிஞ்சிருச்சு. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்டும் பண்ணுங்க. அப்புறம் ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.